ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து இந்தியாவில் உள்ள ஒரிசாவிற்கு வந்த ஒரு மிஷனரி. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிஷனரி தான். இந்திய தேசம் முழுவதும் மிக பிரசித்தமாயிற்று. அவருடைய ஊழியம் உலகம் முழுவதும் பேசப்படுகிறார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவர் 1965 ஒரிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் என்கிற இடத்துல அவர் தன்னுடைய பணித்தளத்தை அமைத்தார். இங்கே வந்து சுவிசேஷத்தை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த மயூர்பஞ்ச் கிராமத்தில் எப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு வயது வருகிற வரை, ஒரு 9-10 வயசு வர வரை நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க. வயசு மாற மாற அவர்கள் குஷ்டரோகியாக மாறிவிடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கண்ட அவர் இந்த தொழுநோயாளிகள், அவர் மருத்துவரும் கூட, அவர் தொழுநோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பித்தார். அவர்களுக்கு ஆசிரங்களை அமைத்தார். அந்த பிள்ளைகளாக தத்தெடுத்து இவர் வளர்க்க ஆரம்பித்தார். அந்த பிள்ளைகளுக்கு உண்டான அத்தனை அந்த மக்களுக்கு தேவை மருந்து உதவிகளை எல்லாம் செய்தார். கூடவே இயேசு கிறிஸ்துவின் அன்பை கூறினார். அநேகரை அந்த குஷ்டரோகியார்கள் வீடுகளை கட்டி கொடுத்தார். இப்படிப்பட்ட நிறைய பணிகளை அவங்க செஞ்சுட்டே வந்தாங்க. சுவிசேஷம் பரவினது, நிறைய பேர் சுகமடைய ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 1999 23 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரவு இவர்கள் அவரும் அவருடைய மகன் பிலிப்பு, அவருடைய இன்னொரு மகன் திமோத்தி 7 வயது, ஒரு மகன் 11 வயது, இவரும் வெளியே போய் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஜீப்பில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. வரும்போது ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர், பஜ்ரங் தள் என்கிற அமைப்பு உடையவர்கள் தாராசிக் என்னுடைய தலைமையில் அந்த ஜீப்பை சுற்றி இவர்கள் சூழ்ந்து கொண்டு பெட்ரோலை ஊற்றி நெருப்பை தீ வைத்து கொளுத்தினார்கள். அப்படியே அந்த 3 பேரும் அப்படியே அங்கே என்ன பண்ணாங்க, கதறி அழுது அப்படியே இறந்து போனார்கள். அவங்களால வெளியே வர முடியல, ஒன்றும் செய்ய முடியல. தன் கண்ணெதிரில் தன் பிள்ளைகள் மரிக்கிறதை அன்பு தேவனுடைய பிள்ளையை, இந்திய மக்களை நேசித்து அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று வந்த அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கண்ணெதிரிலேயே 2 பிள்ளைகள் மரிக்க பார்க்கணும். அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒரு துரோகம் செய்யவில்லை. அந்த தேவ அன்பை சொன்னாங்க. அவளுக்கு மருத்துவம் பார்த்தாங்க. அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வாழ்க்கை அப்படியே எரிந்து நாசமாய் போனது. இந்திய தேசத்தில் ஒரு பெரிய அசைவு உலகமே பேசினது. ஆனால் அது ஒரு சரியான நீதி கிடைத்ததாக நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவருடைய மனைவி கிளாடிஸ் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்க சொன்னாங்க, நான் அவர்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னித்து இன்றளவும் அவரும் அவருடைய 2 மகள்களும் ஒரிசா மாநிலத்தில் இன்றளவும் கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கும் அநேக குடும்பங்களிலே மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னையும் தன் குடும்பத்தையும் முழுவதுமாய் அர்ப்பணித்தார்கள். தன் கணவனை கொன்று விட்டார்களே, தன் பிள்ளைகளை கொன்று விட்டார்களே, எரித்து கொன்று விட்டார்களே என்று சொல்லி பழி வாங்க வேண்டும் என்று இல்லாமல் தேவ அன்பை வெளிப்படுத்தி சுவிசேஷத்தை இன்றும் பறைசாற்றி இன்றைக்கும் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து மிகப்பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நம்முடைய ஊழியத்திற்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் ஒரு சவாலாக இருக்கிறார்கள். எங்கிருந்தோ வந்து நம் தேசத்தை நேசித்த தேவனுடைய தாசர்கள் இங்கே வந்து பலியானாங்க. நான் நம்புகிறேன் ஒரு நாளில் அவர்களை பரலோகத்தில் பார்ப்போம் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? சுவிசேஷம் சொல்வதற்கு ஜீவனை கொடுக்கும் அளவும் நம்ம போராடிட்டோமா? இல்லையே. சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே ஆளை கூப்பிட்டுக்கிறோம், உங்களை கூப்பிட்டுக்கிறோம், 2ல் 1 பார்த்துருவேன்னு சொல்கிற காலத்தில் இருக்கும். ஆனால் தன் ஜீவனையே கொடுத்த இந்த அன்பு மகா பெரிதல்லவா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருக்காக, இறந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய மனைவி கிளாடிஸ் கிரஹாம் ஸ்டெயின்ஸ்க்காக, அவருடைய 2 மகள்களுக்காக, இப்படி அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திர, அவருடைய பணிதளத்திற்காக கர்த்தர் வல்லமையாக கிரியை செய்யுங்க, பயன்படுத்துங்க. அவர் மூலமாக நடக்கிற அத்தனை காரியங்களும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. ஒரிசா மாநிலம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்திய தேசம் முழுவதும் வல்லமை கடந்து போகட்டும். சுவிசேஷம் தேசம் எங்கும் பரவட்டும். பார்க்கிற பிள்ளைகள்
உணர்வடையட்டும். எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.